أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை 2வது சூரா அல்லாஹ் கிருபையால் ஒழுங்காக முடிந்தது. நிறைய படிக்க வேண்டியிருக்கின்றது. அதில் இப்போ 3வது சூரா ஆரம்பிப்போம். போன தடவை நிறைய கேள்வி கேட்டதற்கு ஏதாவது சந்தேகம் இருக்கின்றதா? அதற்கு பதில் தேவைப்படுகின்றதா? ஏதாவது கேள்வி இருக்கு? சரி, இப்பொழுது 3வது சூறாவை எடுத்துக்கொள்வோம். ரொம்ப முக்கியமான, எல்லாமே முக்கியமான சூறா தான். ஆரம்பிங்கள், ஓத ஆரம்பிங்க 3வது சூறா. மூணாவது சூரா ஆல இம்ரான், ஃபர்ஸ்ட் ஆயத்து. அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம். அலிஃப் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் என்ற ஒரு பதிலை நான் சொல்லுகின்றேன். அதற்கு மிஞ்சிய, அதைவிட மேன்மையான அந்த அலிஃப் என்ற வார்த்தைக்கு, எழுத்துக்கு வேறு எதையும் கூற முடியாது. இதற்கு மேல், அல்லாஹுக்கு மேல் எதுவும் கிடையாது என்று என்னுடைய அர்த்தம். நீங்கள் இது சரியா அல்ல இதைவிட மேன்மை அர்த்தம் இருக்கிறதா என்பதை நீங்கள் தாராளம் யோசித்து சொல்லலாம். அலிஃப் அல்லாஹ், அப்புறம் லாம். இதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வேறு நாயன், கடவுள் எதுவும் கிடையாது என்ற வார்த்தை, லாம் என்ற வார்த்தைக்கு. இதைவிட மேன்மையான ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை கிடையாது. லா இலாஹ இல்லாஹ், அவனை தவிர வேறு நாயன் இல்லை. இது ஒரு அழகான அர்த்தம், அழகான வாக்கியம் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக சொல்லலாம். இப்ப அல்லாஹை முழுமையாக தெரிந்து என்றால் இவன்தான் இறைவன் என்பதை அறிந்து, பின்னர் அவனை தவிர வேறு நாயன் இல்லை என்பதை முழுமையாக உணர்ந்து சொல்லுவதற்கு மீம், மீமில் நீங்கள் முற்றிலும் இருக்க வேண்டும். மீம் என்பது என்னுடைய கருத்து முத்தகீன். முத்தகீன், தக்குவா யார் அடைகின்றார்களோ அவர்கள் முத்தகீன் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இந்த முத்தகீனால் மட்டும்தான் அலிஃப் லாம் இரண்டையும் முழுமையாக சொல்ல முடியும், முழுமையாக உணர்ந்திருக்க முடியும். அதை விட்டு அவன் வேறு பக்கம் போகவே மாட்டான். உண்மை தெரிந்து விட்டது அவனுக்கு, அந்த மனிதருக்கு. ஆகவே அலிஃப் லாம் என்று சொல்வதற்கு தகுதி என்னவென்றால், முத்தகீனாக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த முத்தகீனாக ஆவதற்கு நீங்கள் இய்யாக நஅபுதில் முழுமையாக இருக்க வேண்டும். அந்த இய்யாக நஅபுதை நீங்கள் ஒழுங்காக செய்தால்தான் நீங்கள் முத்தகீன், தக்குவா உடையவர்கள் ஆகலாம். இப்போ அந்த தக்குவா என்பதற்கு பயபக்தி என்று எழுதியிருப்பார்கள். அது உண்மையான அர்த்தம் உங்களுக்கு சொல்லுகின்றேன். தக்குவா என்றால் இத ஹையஸ்ட் ஃபியர், பயப்படுறதுக்கு இதை விட வேறு எதுவும் கிடையாது. அதற்கு தான் தக்குவா என்று பெயர். யாருக்கு பயப்பட வேண்டும்? அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். அதான் ஹையஸ்ட், லாஸ்ட் ஃபியர்லயே, பயத்திலேயே உயர்ந்த ஸ்தானம். அதுக்கு மேல எதுவுமே கிடையாது.
அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நீங்கள் பயப்பட வேண்டும். அவனை தவிர அஞ்சுவதற்கு எவனும் இல்லை. அந்த ஹையஸ்ட் பீக் எவன் அடைகிறானோ அவனுக்கு தக்வா என்று பெயர். அதற்கு மேல் எந்த பயம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. தக்வா என்றால் இந்த அளவு வரைதான் பயம், அதுக்கு மேல் பயம் கிடையாது. எந்த அளவு? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நீங்கள் பயப்பட வேண்டும். அதில்தான் நீங்கள் முன்னேறி கொண்டே போக வேண்டும். அதற்கு நாபுது அவசியம். நாபுது நிச்சயமாக அவசியம். நாபுது இல்லாமல், இபாதத்துல இல்லாமல் யாரும் தக்வாவை அடைய முடியாது. இவ்வளவு விஷயங்கள் அந்த அலிஃப் லாம் மீமில் இருக்கின்றது. இதாங்க ஹையஸ்ட் ஃபியர். பயப்படுறதுலயே உச்சஸ்தானம் இதான். இதுக்கு மேல எந்த பயமும் கிடையாது. இதான் இதுக்கு பேர் தான் தக்வா என்று அர்த்தம். அடுத்தது 2. அல்லாஹ், அவனை தவிர நாயன் வேறு இல்லை. அவன் நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன். இப்ப அடுத்த வந்துச்சு. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். நித்தியம், எப்பொழுதும் நிலையானவன், எப்பொழுதும். இவ்வளவுதான் மேக்சிமம் சொல்வதற்குள்ளே வார்த்தை. அல்லாஹ்வே போற்றிருக்கிறான் இந்த குர்ஆன். ஹய்யுல் கய்யூம். இதை விட மேன்மையா அர்த்தம் சொல்வதற்கு வார்த்தைகள் கிடையாது, மொழி கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? நாம் தான் உணரக்கூடிய விஷயத்தை முற்றிலும் வந்துவிட வேண்டும். என்ன அப்படி என்றால் என்ன? ஹய்யுல் கய்யூம் என்று தன்னை பற்றி சொல்லுகின்றான். இதற்கு என்ன அர்த்தம், இதற்கு என்ன விளக்கம், இது என்ன வியாக்கியானம், இதுக்கு என்ன பொருள் என்பதை நாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் உதவியை கொண்டு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை உணர்ந்து கொண்டாலும் அதை நீங்கள் உணர முடியாது. அல்லாஹ் என்பதை நீங்கள் தெரிந்துவிட்டீர்கள். குர்ஆனை ஓதி பல சான்றுகளை பார்த்து ஃபுர்கானை வைத்துக் கொண்டு இவன்தான் உண்மையான இறைவனை அறிந்து கொண்டீர்கள். தக்வா அடைந்த பின்னர் அப்படியே நீங்கள் அறிந்து கொண்டாலும் உணரக்கூட முடியாது. உணர வேண்டுதான் முக்கியமான விஷயம். அந்த உணர்றதுல கூட நீங்க கண்டுபிடிக்க, அல்லாஹ்வை கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா என்பதை நீங்கள் உணர முடியாது. உணர்றதுலயே ஹையஸ்ட் லெவல்ல போகணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். தன்னுடைய ஆவியை ரூஹை கொண்டு ஊதி உங்களை படைத்தான், மனிதனை படைத்தான். இந்த அவனுடைய ரூஹு தான் எப்போ உள்ள போய் வெளியே வந்து கொண்டே இருக்கின்ற, சுவாசம் பண்ணி கொண்டே இருக்கின்றீர்கள். என்னமாவது நீங்கள் அந்த உயிரை பற்றி, அந்த காற்றை பற்றி உணர்ந்திருக்கின்றீர்களா? காற்றுனா எந்த காற்று கிடையாது, அல்லாஹ்வுடைய ரூஹ், அல்லாஹ்வுடைய இது. அல்லாஹ் ஊதுனான்ல, அந்த ஊதுதல் அதான் உள்ள போய் போய் வந்துட்டு இருக்குது. அது உங்களால் உணர முடியுதா? இன்னைக்கு வரை அது என்ன என்று நீங்கள், அது எப்படிப்பட்டது என்பது நீங்கள் என்னைக்காவது ஆராய்ச்சி சிந்தனை செய்ததுண்டா? நல்லா பார்த்துக்கிறங்க. உங்க அறியாம அல்லாஹ்வுடைய ரூஹ் வெளியே உள்ளே வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஊதி நம்மை படைத்தான். எந்த அந்த உள்ள ஊதின ரூஹை பத்தி நம்ம எந்த விதமான சிந்தனையோ, அதை உணரக்கூடிய விதத்தில் கண்டுபிடிப்பதற்கான முயற்சியோ நாம் இதுவரை எடுக்கவில்லை, செய்யவும். நான் புரிஞ்சுக்கிறேங்க. அவன் ஊதின ஊதுதலை ஒன்றும் தெரிய முடியல. அப்போ எப்படி நீங்க இந்த அல்லாஹ்வை நீங்க உணர போறீங்க? அவன் தேர்ந்து வந்த ஒரு விஷயம், அதை கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு அர்த்தமும் சொல்ல முடியல. இந்த மாதிரி அவன் ரூஹ், அவன் உயிர் இருக்குது. ஆனால் அதை உணர்ந்தவர்கள், அதை வெளிப்படுத்தியவர்கள், அதை புரிந்தவர்கள் யாரும் இன்று வரை கிடையாது. இப்படிதான் இப்படி நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கின்றது. அடுத்த லைன் படிங்க. 3. நபியே, முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இந்த வேதத்தை படிப்படியாக
அவன்தான் உம்மீது இறக்கி வைத்தான். முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை அவனே படிப்படியாக, பகுதி பகுதியாக, சிறிது சிறிதாக உம்மீது இறக்கி வைத்தான். இவ்வளவு இறக்கி படிங்க காக்கா, நீங்க சொல்லுங்க. இப்போ இறக்கி வைத்தான். இவ்வளவு பகுதி பகுதியாக இறக்கி வைத்த அந்த கித்தாபுகள்லாம் எங்க போயிடுச்சு? அது ஒரு கித்தாபு கூட கையில் இல்லை. இன்னைக்கு தேவையில்லாமல் எவ்வளவு பொய்களை, கட்டுக்கதைகளை இனி உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என்பதையும் நாம் சிறிது கவனிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார்கள், நான் பார்க்கல, இது ரசூலுல்லா உபயோகித்த பொருள், இது ரசூலுல்லா அவர் காலத்துல வீட்டில இருந்த பொருள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். உண்மையா பொய்யா என்று தெரியாது. நியூஸ் வந்துட்டு இருக்கு, எல்லாம் பேசுறாங்க. இதையெல்லாம் சேகரித்து வைத்திருக்கின்ற இந்த கூட்டம் படிப்படியாக புத்தகமாக பகுதி பகுதியாக எத்தனை பகுதி வந்தது என்று தெரியாது. அது ஒண்ணு கூட காணும். இன்னைக்கு ஒரு பிரதி இல்லை. இன்னைக்கு அதுல எங்க போச்சு? யோசிச்சுப்பா, நீங்க யோசிக்கணும். குர்ஆன் என்ன சொல்லுது, இந்த மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள், அதையும் நீங்கள் படிப்படியாக நீங்க யோசித்து கொண்டே நீங்க குர்ஆனை ஓத வேண்டும். இவையெல்லாம் என்ன, இவர்கள் செய்வதும் சொல்வதும் என்ன என்பதை நாம் ஒழுங்காக தெரிந்து கொண்டால்தான் ஒரு உண்மையான வழியின் பக்கம் சந்தேகம் இல்லாமல் நாம் ஒழுங்காக இந்த இஸ்லாத்தை ஒழுங்காக கடைபிடிக்க முடியும். உண்மையை அறிந்து கொள்ளாமல் நாம் போவேமானால் எதுவுமே புரியாது. நடுநட ஸ்ட்ரக் ஆயிரும். இதுக்கு இப்படி சொல்றான், நல்லா இப்படி சொல்றான, இந்த மாதிரி ஆயத்து வருதுன்னு சொல்லி நீங்க ஸ்ட்ரக் ஆயிருவீங்க. ஒரு விஷயத்தை ஒழுங்காக புரிவதற்கு இந்த குர்ஆனை பல தடவைகள் ஒழுங்காக ஓதிருக்க வேண்டும், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு. இப்போ படிப்படியாக இறக்கி வைத்தேன் அல்லாஹ்வே சொல்லுகின்றான், அனைத்தையும் நபி வாங்கியும் இருப்பார். அந்த புத்தகங்களை எங்க போச்சு? ஒரு ஓலை, ஒரு சொடி, ஒரு பக்கம் கூட கிடைக்காம போயிருச்சு இன்னைக்கு. சரி, நீங்க ஒழுங்கா ஓதுனீங்கன்னா இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த குர்ஆனை காப்பாத்தினது யாரு? இந்த குர்ஆனை காப்பாத்தினது யாரு? யார் இது குர்ஆனை காப்பாற்றி நம் கையில் இருக்கின்ற புத்தகம் முற்றிலும் அல்லாஹ்விடம் இறங்கிய புத்தகமா, அது ஏதாவது இறைச்செருகள் பிரித்து மாற்றப்பட்டு இருக்கின்றதா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? எதை கொண்டு அறிந்து கொள்வீர்கள்? இது முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் எதற்காக சொல்லுகிறேன், ஒழுங்கா கவனிச்சுட்டு வாங்க. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்போ இதுக்கு 15வது சூறாவில் 90, 91, 92 பாருங்க. 15 சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை மட்டும் கவனியுங்கள். ல 90, 91, 92 எல்லாம் எடுத்துருங்கப்பா. ஒழுங்கா கவனிங்க. இது சாதாரண விஷயம் வச்சிடாதீங்க. இது மகத்தான பேர் உண்மை கொண்டது, மகத்தான சக்தி மிகுந்த ஒரு பாக்கியம் நிறைந்த புத்தகம் இது. ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ன்றா இது ஒண்ணுதான் ஸ்பிரிச்சுவல் மேட்டர். இப்போ 15 படிங்க. 15ல 90 படிங்க. நபியே, முன் வேதங்களை பலவாறாக பிரித்தவர்கள் மீது முன்னர் நாம் வேதனையை இறக்கியவாறே. இப்போ ஏற்கனவே தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட இஸ்ரேலி மக்களுக்கு, அதுக்கப்புறம் ஈசா நபி மூலமாக இன்ஜில் வேதம் கொடுக்கப்பட்டது. அது அனைத்தையும் அவர்கள் வெவ்வேறா பிரித்து விட்டார்கள்.
அதில் எல்லா விதமான பொய்களையும் சேர்த்து விட்டார்கள். பிரிச்சுட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தது அப்படி மாத்தியாச்சு, தனக்கு தோத மாத்தி கொண்டார்கள். அடுத்தது 91. இந்த குர்ஆனை பலவாறாக பிரிப்போர் மீதும் வேதனையை இறக்கி வைப்போம். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப அல்லாஹ் முன்னாலேயும் ரசூல் முன்னாலேயும் இந்த குர்ஆனை பலவாறாக பிரித்து விட்டார்கள். எப்படி தௌராத்தை பிரித்தார்களோ, இஞ்சிலை பிரித்தார்களோ, இதையும் பிரித்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், ரசூலுக்கு சொல்றான். ரசூல் அது மக்களுக்கும் சொல்லிவிட்டார். அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு ஆயத்துக்கு நீங்கள் ஒழுங்காக பதிலை அடையும் வரை நாம் இந்த குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாது. நான் உங்களிடம் சொல்லுவதெல்லாம் புதிய விஷயங்கள். எப்படி இந்த குர்ஆனை ஓதி என்னவாறு இதை நீங்க உண்டாக்குன குர்ஆனை, அல்லாஹ் கொடுத்த குர்ஆனை அப்படி உண்மை கொண்டாந்துடணும். அந்த குர்ஆனை அல்லாஹ் எதை உண்மையை கொண்டு இறக்கி வைத்தான ரசூல் மீது, அதனை உண்மைப்படுத்துறதுதான் நம்முடைய வேலை. நடுவுல இந்த மாதிரி ரசூல் காலத்திலே பிரித்து விட்டார்கள். ரசூலும் எதுவும் சொல்லவில்லை, அல்லாஹும் எதுவும் சொல்லவில்லை. படிங்க. இந்த குர்ஆனை பலவாறாக பிரிப்போர் மீதும் அடுத்தது வேதனையை இறக்கி வைப்போம். வேதனையை இறக்கி வைப்போம். என்ன வேதனையை இறக்கி வைத்தான் என்று இதுவரை கிடையாது. அந்த வேதனை காலம், அழிவு காலம் ஃபிரௌன் காலத்திலேயே முடிந்துவிட்டது. அதற்கு மேல் எந்த ஒரு எந்த ஒரு கூட்டத்தையும் அல்லாஹ் அழிக்கவில்லை. நூஹு காலத்திலிருந்து ஃபிரௌன் காலம் வரைதான் மக்கள் கூட்டமா அழித்தான். அதற்கு பின்னர் அழிவு மக்களை கூட்டமாக ஊர்ல உள்ள அனைத்தையும் அழிப்பது என்று நிறுத்தப்பட்டு விட்டது. குர்ஆனை ஒழுங்காக ஓதியிருந்தால் இது உங்களுக்கு சரியாக தோன்றும். அதுக்கு மேல ஒரே வார்னிங் தான், வார்னிங் மேல வார்னிங் தான் தவிர கூட்டமா அந்த ஊர் மக்களை அழித்ததாக குர்ஆனில் கிடையாது. நூஹ், அதுக்கப்புறம் ஹூத் நபி கூட்டம், அதுக்கப்புறம் சாலிஹ் நபி கூட்டம், அதுக்கப்புறம் ஷுஐப் நபி கூட்டம், அதுக்கப்புறம் லூத் நபியின் கூட்டம், அதுக்கு பின்னர் கடைசியாக ஃபிரௌனுடைய கூட்டம். குர்ஆனில் தெளிவாக போடப்பட்டிருக்கு இந்த 6 விதமான கூட்டம். அதற்கு முன் எக்கச்சக்கமான கூட்டத்தை அழித்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் என்று சொல்லவில்லை. அதற்கு பின்னர் வந்த மக்களை அனைவருக்கும் எச்சரிக்கை தான் வந்து கொண்டே இருக்கின்றது. எல்லா எச்சரிக்கையும் அவர் புறக்கணித்து பயப்படாமல் தன்னை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ராஹிம் காலத்தை வச்சுக்கலாம் இன்று வரை. இப்போ வேதனை இந்த பாகத்துல பிரிப்போர் மீது வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. இன்னும் எந்த வேதனை வந்துச்சா வரலையா என்பதை பற்றி குர்ஆனில் கிடையாது. ரசூல் இருக்கும் வரை எந்த விதமான அழிவும் ஏற்படவில்லை. ரசூல் இருக்கும் வரை, அவருடைய காலம் வரை எந்தவித அழிவும் மக்களை அழிக்கவில்லை. அதற்கு பின்னரும் ரசூலுக்கு பின்னரும் எந்த விதமான அழிவும் ஏற்படவில்லை. பூகம்பம், எரிமலை, வெள்ளம், புயல் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, டெய்லி வந்துட்டு இருக்குது. ஒரு அதாவது ஒரு கூட்டம், ஒரு சமுதாயத்தினர் அல்லாஹ்வுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய சமுதாயத்தினரை அடித்ததாக ரசூலுக்கு அப்புறமும் அல்லது ஈசாவு காலத்திலும் அல்லது மூசா காலத்திலும் அல்லது நபி இப்ராஹிம் காலத்திலும் இல்லை. இது நீங்களே குர்ஆன்ல நிறைய படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், வேதனையை என்ன செய்யறான்? இறக்கி வைப்பும் சொல்றானோ. வேதனையை இறக்கி வைப்போம். அது பிரக்கட்ல தான் வேதனை இறக்கி வைப்போம். என்ன சொன்னீங்க? சரியா புரியல, சொல்லுங்க. அதாவது
அது பிராக்கெட்ல தான் சார் வேதனை இறக்கி வைப்போம். பிராக்கெட்ல போட்டிருக்கு இல்லையா? பிராக்கெட்ல அரபி இருக்குதா வேதனை? என்ன அரபி போட்டு 92ல பிரிப்போர் மீது வேதனை. அந்த அரபிய படிங்கப்பா. ஏன்னு கேட்டா அல்லதீன ஜாலுல் குர்ஆன இதீன். வேதனைங்கிற இல்லைங்க சார், அதாபு அப்படி எதுவும் இல்லைங்க சார். அதான் டக்குன்னு சொல்லிருங்க, உடனே சொல்லிட்டு நல்லா இருக்கும். நீங்க கேட்டோன்னு கொஞ்சம் கேட்டோன்னு உடனே அரபி தெரிஞ்சவங்க இல்ல இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் நாம பேசிட்டே போகலாம். யாரும் பயம் சொல்ல மாட்டேறீங்க. கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கம்மா, யாராவது ஒரு ஆள் அரபி தெரிஞ்சவங்க இருந்தா நல்லது. ஏன் கேட்டா குரான் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுக்கு அரபி தெரியாது. நீங்க கொஞ்சம் அரபி படிச்சிருக்கிறீங்க, கொஞ்சம் எடுத்த டக்குன்னு சொல்லிடலாம். நிறைய பேருக்கு அரபி தெரியாது. அதனால நம்ம ஓதுறது தப்பா இருக்குன்னு அவங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் புக்கு வச்சுக்கிட்டு தான் நம்ம ஓதிட்டு இருக்கிறோம். அதுல ஏகப்பட்ட தவறு கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் தவறு இருக்குது. அதனால எல்லாருக்கும் நம்மளுக்கு சந்தேகம் இல்லாம ரொம்ப கிளாரிபிகேஷனோட ஒழுங்கு அழகான மாதிரி ஓதிக்கிட்டோம்டா நம்ம இந்த குரானை மேற்கொண்டு ஆராய்ஞ்சு சிந்தனை செய்வதற்கு ஈஸியா வழிவகுத்துறோம். வேதனை இல்ல பிரிப்போர் மீதும் படிங்க. திருப்பி படிங்க. இந்த படிங்க, அந்த ஆயத்தை படிங்க. இந்த குர்ஆனை பலவாறாக பிரிப்போர் மீதும். அப்ப வேதனை அடிச்சிருங்கப்பா. கையோ பென்சில் பேன் அடிச்சிருங்க. வேதனை அதை அரைச்சிருங்க. பாருங்க எவ்வளவு ஜாக்க ஓதுன்னு இருக்கு பாருங்க. பிரிப்போர் மீதும். அதுக்கப்புறம் 92 இறைவன் மீது ஆணையாக நிச்சயமாக நாம் அவர்கள் அனைவரையும் விசாரிப்போம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க. பிரிச்சுட்டாங்க குரான. அதுல எங்கேயாவது எல்லாம் அவங்க பிரிச்சாலும் நான் சேர்த்து வைக்கிறேன். எல்லா பேப்பர்ஸையும் ஒழுங்கு அடுக்கி சேர்த்து வச்சு தச்சு தர்றேன். நான் புதுசா தர்றேன். அரசுல நான் உங்களுக்கு தர்றேன். அவங்க பிரிச்சுட்டானுங்க, நான் தனியா சேர்த்து தர்றேன், தச்சு புதுசு குரான் தர்றேன் அப்படின்னு சொன்னானா? இல்லை. அப்போ இப்படியே அப்படியே பிளாங்கா விட்டுட்டான். எந்த புது குரானை தர்றேன் அல்லது எல்லா பேப்பர்ஸையும் தனித்தனியா பிரிச்சு போட்டானுங்க அவனுங்க. நான் திருப்பியும் சேர்த்து தச்சு தர்றேன், ஒட்டி தர்றேன், தச்சு தர்றேன், ஒன்னும் சொல்லல. எதுவுமே பதில் சொல்ல, அப்படியே விட்டுட்டான். நான் அவனை அன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்றான். கியாமத்து நாள் அன்னைக்கு இவங்க நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்றான். சரியா? கியாமத்து நாள் அன்னைக்கு இவங்க கவனிச்சுக்கிறேன்னு சொல்றானே தவிர இந்த புத்தகத்தை புது புத்தகமா உங்களுக்கு நபியே தர்றேன் அப்படி சொல்லிக்கிறானா? அதாங்க கவனிச்சு ஓதுற ரொம்ப சாக்க ஓதுனுங்க. அப்ப இப்படி விட்டுட்டா அப்ப அந்த பிரிச்ச குரான் எல்லாம் சேர்க்கலையா? அப்ப இப்ப கொஸ்டின் என்ன வருது? பலவாறாக பிரிச்சுட்டாங்களே, நான் திருப்பி சேர்த்துட்டேன்னு வார்த்தை இல்லையே, சேர்க்கலையே, பிரிச்சு அப்படியே எல்லாம் விட்டுட்டானே, இவன் ஏன் பிரிச்சேன்னு அன்னைக்கு கேட்பேன்னு சொல்லிட்டானே. இதுலதான் நான் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது. நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள வேதத்தை நாம் உம்மீது இறக்கியிருக்கிறோம் சொல்றான் ஆண்டவன். நீங்க உண்மைப்படுத்த முடியும். எப்போது உண்மைப்படுத்த முடியும் என்றால், அவங்க என்ன பிரிச்சாலும் சரி, கிழிச்சு போட்டாலும் சரி, எரிச்சாலும் சரி, உண்மை எப்போ ஒன்னா சேர்ந்துரும். யாரு அதை சேர்க்க வைக்க முடியும் என்றால், எவர் தூய்மை உடையவராக இருக்கின்றாரோ, அதன் மூலமாக ஜிக்ரை கற்றுக்கொண்டாரோ, எல்லாவற்றிற்கும் மேலாக ஃபுர்கானை எவர் உபயோகப்படுத்துகின்றாரோ அவரால் மட்டும்தான் உண்மையான கிதாப் எப்பொழுது இறங்கியது, அந்த முழு விபரங்கள் என்ன, எது சேர்க்கப்படவில்லை,
எதுவுமே இதுல புதிதாக சேர்க்கப்படவில்லை. மனிதனுடைய கருத்தோ மனித எழுத்தோ இல்லை என்பதை முழுமையாக புரிந்து கொள்வார்கள். அந்த புத்தகம் அவர் கையில் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இந்த குர்ஆனை உண்மையாக்குவது நம் அனைவருடைய வேலை. இது எந்த மனிதன் உண்மையாக்குகின்றானோ அவனால் மட்டும்தான் இந்த குர்ஆனை பின்பற்றி நடக்க முடியும். மற்ற எவரால் நடக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இதற்கு தேவையானது 3 விஷயங்கள் தான். அந்த தூய்மையான இறைவனிடம் வந்த தூய்மையான ஆயத்துக்களை அது உண்மைதான் என்பதை நிரூபிப்பதற்கு தேவையானது 3 தூய்மை நாம் அனைவரும் அடைய வேண்டும். இரண்டாவது ஃபுர்கானை அடைய வேண்டும். இரண்டாவது ஜிக்ரை அடைய வேண்டும். மூன்றாவது ஃபுர்கானை அடைய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு சப்ஜெக்டுமா மக்களே, நண்பர்களே, ஒவ்வொரு விஷயம் சப்ஜெக்ட். எல்லாம் சேர்ந்து ஒண்ணும் கிடையாது. இந்த குர்ஆனுக்குள்ள நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு சுஜூத் என்றால் தனி சப்ஜெக்ட், ருக்கு என்றால் தனி சப்ஜெக்ட், ஜிக்ர் தனி சப்ஜெக்ட், ஞானம் ஹக்கீம் தனி சப்ஜெக்ட், நாபுது தனி சப்ஜெக்ட், தக்வா தனி சப்ஜெக்ட். ஒவ்வொன்றும் தனித்தனி சப்ஜெக்ட். சலாத் தனி சப்ஜெக்ட், ஜக்காத் தனி சப்ஜெக்ட். எல்லாற்றிற்கும் மேலாக அல்லஸீன யூமினூன பில் காய்ப், மறைவானவற்றின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். மறைஞ்சிருக்கிற விஷயம்தான் ஜிக்ரு. அது சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய விஷயம் ஃபுர்கான். இந்த ஃபுர்கானும் ஜிக்ரும் இருந்தால்தான் அந்த மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். யாரு? தக்வா உடையவர்கள். குர்ஆன் ஆரம்பிக்கிறான் ஆண்டவன், ஆரம்பம் செய்கின்றானே, அந்த மறைவான நம்பிக்கைக்குள் அதற்குள்ளேதான் வெளியே வர எக்கச்சக்க விஷயம் வந்துகிட்டு இருக்கு. அததான் நீங்கள் ஈமான் கொண்டு நிறைவேற்ற வேண்டுமே தவிர வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்ய தேவையில்லை, செய்யவும் கூடாது. இதைதான் நீங்க செய்யணும். இதுதான் 2வது சூறாவுல 3, 4. 2வது சூறாவுல 3வது ஆயத்தும் 4வது ஆயத்தும் 5 விஷயங்கள் இருக்கு. 5 விஷயம் தனித்தனி விஷயங்கள். ஒண்ணு இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், அன்றைய தினம்தான் அவர்களை கவனித்துக் கொள்வேன்னு சொல்லிட்டான். அதுக்கு நீங்க கவலைப்படுத்த, நீங்க உண்மையாளராக இருந்தால் உண்மையான குர்ஆன் உங்கள் கையில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உண்மையான தௌராத் புத்தகம், உண்மையான இன்ஜில் ஈசா நபிக்கு கொடுத்த அந்த புத்தகமும் உங்கள் கையில் இருக்கும். இந்த நபியை நீங்கள் முற்றிலும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் ஒண்ணு போதும். இந்த நபி அல்லாஹ் வந்து உண்மையான தூதர். அவர் சொல்லுகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் ஆண்டவனுடைய அல்லாஹ் வந்த உண்மையான ஆயத்துக்கள் என்பதை உரமான உணர்ந்து புரிந்து கொண்டீர்களானால் உங்கள் கையில் இந்த 3 கிதாபும் கையில் இருக்கு. இப்ப இருக்கு, இன்னைக்கு இருக்கு. நீ எங்கேயும் ஆடி ஓடிக்க இஞ்சியில முடிஞ்சிச்சு கதை. தௌராத் முடிஞ்சிடுச்சு, 2 புக்கு முடிஞ்சிடுச்சு. இப்ப இருக்கிற புக்கை நீங்க நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு ஜிக்ரும் வேணும், ஃபுர்கானும் வேண்டும். இவ்வளவு விஷயம் ஆழமான கருத்துக்களை கொண்டது. ஒவ்வொரு ஆயத்தும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க விஷயம் அனைத்து. அதை ஓதக்கூடிய முறையை ஒழுங்காக ஓத பழகிக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஓதுகின்ற முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆயத்துக்கு இவ்வளவு நேரம் உங்களுக்கு பேச வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. இந்த 15ல 90, 91, 90 படிச்சிருப்பீங்க. படிச்சு நீங்க என்ன செஞ்சீங்க? ஏதாவது புதுசா யோசி, இந்த மாதிரி சொல்றான் ஆண்டவன். இப்ப நம்ம கையில் இருக்க புத்தகம் உண்மையா பொய்யா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு எண்ணமும் சந்தேகம் வந்திருக்கணுமே.
வரலையே. அப்ப அந்த சந்தேகத்தை கெட்டவர் படுறதுக்கு என்ன செய்யணும், அது நம்ம நினைக்கலையே. அப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், என்ன ஓதணுமோ, எதுக்காக ஓதணுமோ, உண்மையை அறிந்து கொள்வதற்கான ஓதிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் சொல்லுங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நல்லா புரிஞ்சுங்க. இப்போ படிப்படியாக எதுக்க வந்து கிட்ட படிப்படியாக கொண்ட வேதத்தை ஒன்னையும் காணான்னு சொன்னேன். வேத 10வதுக்கு அவர் வீட்டுல உபயோகப்படுத்த பொருள்கள்லாம் இருக்கு கார் சொல்றானுங்க. எந்த அளவு பொய்யோ உண்மை தேவை, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இதை விட்டாங்க பாத்தீங்களா, அதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு. எங்க போச்சு, புத்தகமாக பகுதி பகுதியாக சிறிது சிறிதாக உன் மீது இறக்கி வைத்தோம் சொல்றான். இப்போ என்ன இருக்குது, இப்போ வந்து படிங்க, அடுத்த படிங்க, அடுத்த. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா தம்பி? என்ன சொல்றான், பிரிச்சதுதான். நான் சேர்த்து வச்சு புது குரானை தருவேன்னு சொல்லல ஆண்டவன். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப என்ன செஞ்சான் ஆண்டவன், பிரிச்சதை என்ன செஞ்சான் பார்த்துட்டு இருந்தானா? ரசூல் பார்த்துட்டு இருந்தாரா? அவர் ஒன்னும் சொல்லலையா? அல்லாஹ் ஒன்னும் சொல்லலையா? அப்ப இந்த குரான் விஷயம் கையில மாட்டிக்கிட்டு எல்லாம் துளுத்தா பிச்சு போச்சு. அந்த பிரிச்ச விஷயம் இதுல எப்படி அர்த்தம் எடுக்கணும்னு கேட்டா, அந்த பலவாறாக பிரித்தவர் மீதும் சொல்றானு, அந்த பலவாறாக பிரித்தவர்கள் தான் ரசூல் இறந்த பின்னர் இதை இந்த காலத்தை செஞ்சானுங்க. அவ இருக்கும்போது செஞ்சிட்டானுங்க. இருக்கும்போது செஞ்ச செயலை தான் அவ இறந்த பின்னர், ரசூல் இறந்த பின்னர் இத புதுசா ஆக்கி விட்டாங்க. ஹதீஸ் என்ற பெயர் வந்துடுச்சு. அவ்வளவு பொய்யையும் அவ்வளவு புரட்டும் இல்லாதது பொல்லாது எல்லா பொய்களையும் சொல்லி குரான் இல்லாதெல்லாம் இருக்குங்கிற அதான் இஸ்லாம், அதான் இது பின்பற்ற முஸ்லீம் ஆக்கி விட்டாங்க. அது மக்களுக்கு ஈஸியா போச்சு. இதான் எல்லாம் இருக்குதுப்பான்னு எடுத்துக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய சரித்திரம். இந்த குரான்லேருந்தா நான் எடுத்து சொல்ல போறேன். நான் இப்போ சொல்ல முடியல, உங்களுக்கு டைம் கிடைக்கும் அதை சொல்றேன். இப்ப இதுக்கு மட்டும் பார்த்துக்கிறங்க. எங்க போச்சு அந்த குரான், எங்க போச்சு? அல்லாஹ் எதுவுமே சொல்லாம விட்டுட்டான். நாளைக்கு கியாமத்தினால அவங்க கவனித்துக் கொள்வேன்னு சொல்லி விட்டுட்டான். இப்ப நாம் தான் முழு முயற்சியில் இறங்க வேண்டும். சற்று முன் உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன், நீங்க இந்த ரசூல் தான் உண்மையான ரசூல் என்று ஈமான் கொள்வீர்களானால், நம்பிக்கை கொள்வீர்களானால், சொல்லுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய வாக்கதான் பேசுகிறார், உண்மைதான் பேசுகிறார் என அறிந்து கொள்வீர்களே ஆனால், உங்க கையில 3 கித்தாபும் கையில இருக்கும். கித்தாப் இப்ப 3ஆவது கித்தாப் இருக்குது, அந்த 2 கித்தாபும் கையில இருக்கும். அதற்கு ஆதாரமாக நான் சொல்லுகிறேன். 7வது சூராவில் 157 7ல 157 உங்களுக்கு நான் ஒழுங்கா சொல்ல வேண்டும். ஒரு ஆயத்தை எடுத்தாலும் அது ஒரு நாள் முழுவதும் நான் பேசிய தீர வேண்டும். நீங்க ஒழுங்கா புரிந்து கொள்ள விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அரைகுறையா புரிஞ்சுக்கிட்ட ஓதுனீங்கடா, எப்படி நீங்க அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வீங்க? 7ல 157 படிங்க பாப்போம், என்ன போட்டிருக்கல. எவர்கள் எழுத படிக்க தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சியிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். கொஞ்சம் எடுத்துங்க. எவர்கள் எழுத படிக்க தெரியாத நம் தூதர் மீது ஈமான் கொள்ளுகிறார்களோ அவர்கள் தங்களிடமுள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் எவரை பற்றி நபி முஹம்மத் அவர்களை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார். நல்ல இந்த வார்த்தை நிறைய படிச்சிருப்பீங்க. இது என்ன விஷயம், இதுல என்ன விஷயம் மறைஞ்சிருக்குது, ஒளிந்திருக்கின்றது, எப்பேர் மகத்தான் உண்மை இந்த 3 வரியில் இருக்கிறது என்பது நீங்கள் பார்க்க தவறி இருப்பீர்கள்.
இப்பொழுது சொல்லுங்கள். நல்லா ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. அவர்கள் தங்களிடமுள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும், தங்களிடம் உள்ள என்ன அர்த்தம் அதுக்கு? நபி காலம், நபி பயான் பண்றார், நபி மேல முழு ஈமா வச்சுட்டாங்க, உண்மைதான் சொல்லுகிறார், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், ரசூல் தான் என் முழுது நம்பி அவர் பேசுகின்ற ஒவ்வொரு ஆயத்தையும் நம்புகிறார்கள். அப்படி இந்த எழுத படிக்க தெரியாத இந்த நபி, அன்லெட்டர்ட், அவருக்கு அலிஃப் பே தே தெரியாது, அரபி பேச அவ்வளவுதான், எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. அப்பேற்பட்ட வழியில் அல்லாஹ் அவரை வைத்திருக்கின்றான். இந்த நபி சொல்லுவதை உண்மைதான் சொல்லுகிறார் என்று ஒருவர் ஈமான் கொள்கின்றாரோ அவர்கள் தங்களிடமுள்ள, இந்த ஒரு வார்த்தைக்கு தான் அர்த்தம் கேட்கிறேன், தங்களிடம் உள்ள என்ன அர்த்தம்? கிறிஸ்துவரும் யூத சமூகத்தரும் கொள்றான்ல. அதான் சொல்றேன், தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலும், ரெண்டு புத்தகம் இப்ப அவங்க கையில் இருக்கு. தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இந்த நபியை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார். ஆனா இந்த விஷயம் தௌராத்திலும் இன்ஜீலிலும் முஹம்மத் நபியை பற்றி போற்றிருக்கின்றது. எல்லாத்தையும் வைப்பட் பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க, எல்லாம் எடுத்தாச்சு. தௌராத் எங்க மூசா மட்டும்தான், அது யாரும் கிடையாது, அழிச்சிட்டாங்க. இவங்களும் ஈசா தான், மற்ற யாரும் கிடையாது, இவங்க அழிச்சிட்டாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றோம், எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இப்படி உட்கார்ந்துருக்குமே, நாம் அனைவரும் காண்போம். எப்படி? அவன்தான் சொல்றான், தங்களும் உள்ள, இப்ப உட்காந்துருங்க தம்பி, ஒவ்வொருத்தரும் கையிலையும் உண்மையான ரசூல் மீது ஈமான் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் இப்பொழுது உங்களிடம் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார். என்ன சொல்றான்ல, இந்த குரானே ஒன்னும் தொடவும் இல்லை, ஒன்னும் புரியல. அப்போ தங்களிடம் உள்ளண்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் வந்து அதை சொல்லுங்க. தங்களிடம் உள்ள என்ன அர்த்தம்? இப்போ உட்காந்துருங்க தம்பி, என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள்ல இருக்கி அப்படின்னு சொல்றான். இதற்கு முன்னால் உள்ள வேதத்தில் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள், இருக்குது என்று சொல்லுகின்றான். நீங்க சொல்றது சரிதான். இப்போ நான் கேட்கிற கேள்வி, தங்களிடம் உள்ள, இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஃபுர்கான் விஷயம் இதில் வரல, இன்னும் வரல. அதாவது இப்போ நசீர், இவரு நம்ம சிராய் சாஹா, நம்ம செல்வராஜ், எல்லாம் அப்துல் கரீம், நம்ம இவர் அபூபக்கர் எல்லாம் இருக்கிறீங்க. நீங்க மட்டும் நான் இருக்கிறேன். நம்ம மட்டும் இந்த ரசூல் உண்மையானவர் தான் என்று நீ கண்டுபிடித்து விட்டால், இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று கண்டுபிடித்து இவர் சொல்வதுதான் உண்மைதான் என்று நீங்கள் என்னைக்கு அறிந்து கொண்டீர்களோ அவர்கள், இப்ப நாம் அனைவரும் அறிந்து கொண்டால், நம் அனைவரு கையிலும் தௌராத்தும், ஒரிஜினல் கிதாப் தௌராத்தும் இன்ஜீலும் உங்கள் கையில் இப்பொழுது இருக்கும். தௌராத் வேதத்தை அல்லாஹ் மூசா கையில் கொடுத்தான், இப்பொழுது அதையே நீங்களும் வைத்திருப்பீர்கள். ஈசா நபிக்கு அல்லாஹ் இன்ஜீலை கொடுத்தான், கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம மாற்ற, அப்படி அந்த ஒரிஜினல் கிதாப் உங்க கையில் இப்பொழுது இருக்கும். புரிஞ்சதோ? புரியுது சார். இந்த குரானை வச்சு தௌராத்தையும் இன்ஜீலையும் எடுக்க முடியும்னு அல்லாஹ் சொல்றான் மாதிரி புரியுது சார்.
உண்மையான கித்தாபை நீங்கள் வைத்திருப்பீர்கள். தௌராத்த ரசூல், எந்த ரசூல்? மூசா ரசூல் அந்த புத்தகத்தை படித்திருக்கிறார். அந்த புத்தகத்தில் நபி என்பவர் ஒரு முஹம்மது என்பவர், அகமது என்பவர் வருவார். அந்த விஷயத்தையும் அந்த மூசா நபி மக்களுக்கு சொல்லியிருப்பார். அதே போல் இன்ஜிலும் இந்த அகமது என்பது வருவார் என்று போடப்பட்டிருக்குது. அதையும் எடுத்து விட்டார்கள் கிறிஸ்துவர்கள். அதையும் ஈசா நபி மக்களுக்கு படித்து காட்டியிருப்பார். இது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எடுத்துவிட்டு எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்தாச்சு. அந்த பிரித்தெடுக்கப்பட்ட எதெல்லாம் அழித்தார்களோ, எந்த உண்மைகள் எல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ, இவர்களுடைய ஆசை பக்கம் எதையெல்லாம் அதில் சேர்த்தார்களோ அவற்றெல்லாம் நீக்கப்பட்டு தௌராத் மூசா கையில் கொடுக்கப்பட்ட அந்த வேதம், ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த இன்ஜீல் வேதம், 2 வேதங்களும் நம் கையில் இப்பொழுது இருக்கும். இந்த நபியை நீங்கள் உண்மையிலே பின்பற்றி நடப்பீர்களாயின். புரிஞ்சதா புரியலையா? புரிஞ்சுதுங்க சார். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இப்போ உங்களுக்கு வேணும், இந்த 3 கித்தாபையும் படித்து அதன்படி நடக்காதவர்களுக்கு கடுமையான வேதனை, நரக வேதனை உண்டு. இந்த 3 கித்தாபையும் ஓதி அதன் மீது ஈமான் கொண்டு, நம்பிக்கை கொண்டு, அதனை பின்பற்றி நடக்காத வரையில் உங்களுக்கு எந்த விதமான விமோசனமும் கிடையாது. நரக வேதனை தான். 3 கித்தாபை ஒவ்வொருத்தரும் படிச்சு அதை பின் நடக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. Now take 3, 5ல 68 நினைக்கிறேன், 5ல 68 எடுங்க. ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதுதான் இந்த விஷயத்தை பற்றியே நீங்கள் படிக்கின்றீர்கள், பார்க்கின்றீர்கள். எத்தனையோ தடவை படிச்சிட்டீங்க. எதையும் ஒரு என்ன விஷயம் போடப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற அந்த சிந்தனை இல்லாமல் நீங்க படித்துக் கொண்டே போயிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு ஆயத்திலையும் நான் ஒவ்வொரு விஷயத்தை சொல்ல போறேன். அதற்கு முந்தையே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்தில் இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். அந்த ஓதுனாதான் நீங்க சொல்ல முடியும். இப்போ 5ல 68 என்ன போட்டிருக்குது? நீங்கள் தௌராத்தையும் இன்ஜீலையும் இன்னும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டவற்றையும் நீங்கள் கடைபிடித்து நடக்கும் வரையிலும் நீங்கள் எதிலும் தேர்ந்தவர்களாக இல்லை என்று கூறும். மேலும் இறைவனால் மீது இறக்கப்பட்டது அவர்களில் பெரும்பாலோருக்கு குஃப்ரையும் வரம்பு மீறுதலையும் நிச்சயமாக அதிகப்படுத்துகிறது. ஆகவே நிராகரித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தாருக்காக நீர் கவலைப்பட வேண்டாம். இப்போ முடிஞ்ச கதை. எதிலும் சார்ந்தவர்கள் கிடையாது. இந்த 3 கித்தாபையும் பின்பற்றி நடக்காதவரை எதிலும் சார்ந்தவர்கள் கிடையாது. அழிவுக்கு மட்டும்தான் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள். நரகத்தின் மகத்தான வேதனையை அடைவதற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த 3ஐயும் பின்பற்றி நடக்காத வரையில் தெளிவாக அல்லாஹ்வும் ரசூலும் இந்த குர்ஆனும் 3 பேர் சொல்லிவிட்டார். நாம் இதை படித்தோமா, கவனித்தோமா? இது ஒரு தனி சப்ஜெக்ட்னு சொன்ன இந்த 3 கித்தாபையும் ஓதி அதன்படி நடப்பது ஒரு மகத்தான விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் செய்தே தீர வேண்டும். இதில் எந்த சந்தேகம் இல்லாமல் குர்ஆன் சொல்லிவிட்டது. இதுலதான்
ஆரம்பத்துல சொல்லப்பட்ட 5 விஷயங்கள் இருக்கின்றனவே 2வது சூராவில் 3வது ஆயத்தில் ஒரு 3 விஷயமும் 4வது ஆயத்தில் சொல்லப்பட்ட 2 விஷயங்கள் ஆக மொத்தம் 5 விஷயங்களை பின்பற்றி நடக்காத உங்களுக்கு கடினமான நரக வேதனை உண்டு என்று ஆரம்பிக்கின்றான் 2வது சூராவில் 1 2 3 4 5 6 7. இப்போ அதுல பார்க்கலாம். நீங்க இப்ப எடுத்துக்கிறீங்க. இப்ப நிறைய சொல்ல வேண்டியிருக்குதுப்பா, எல்லாம் குறிச்சிக்குவாங்க. அதான் குறிச்சிக்கிடுவாங்க. இப்போ 2வது சூராவில் எடுங்க. எல்லாரும் 2வது சூராவில் 1லேருந்து நான் சொல்லிட்டு வர்றேன், கேட்டுக்கிட்டே வாங்க. எடுத்துட்டீங்களா? 2வது சூரா பக்ரா நம்பர் 1 எடுத்தாச்சா? இப்போ அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப், இது புத்தகம். லா ரைப ஃபீஹி, இது சந்தேகமே இல்லை. சொல்லப்பட்ட ஸ்டார்டிங்கே அல்ல ஆரம்பத்திலேயே அல்ல என்ன சொல்றான் பாருங்க, சந்தேகமே கிடையாது. அப்ப சந்தேகமே இல்லை என்று சொல்லி இதனை பின்பற்றல் யார் என்றால் அந்த அலிஃப் லாம் மீம்ல வெற்றி அடைந்திருக்கும். அதை சொல்வதற்கு அலிஃப் லாம் மீம் என்று சொல்வதற்கு அந்த பாக்கியத்தை அடைந்த மட்டும் தெரியும். ஆமா இது புத்தகம், இது அல்லாஹ் சொல்லப்பட்ட சந்தேகமே இல்லை என்று நீங்களும் ஆமாம் என்று உறுதி அளிப்பீர்கள். ஹுதல்லில் முத்தகீன், ஹுதல்லில் வழிகாட்டி, முத்தகீன் முத்தகீன்களுக்கு. முத்தகீன் தக்குவாவை யார் அடைந்தார்களோ அவர்கள் முத்தகீன் என்று ஆகின்றார். அதுல ஃபர்ஸ்ட் அந்த முத்தகீன் இத்தகையோர். இப்ப முத்தகீன் மட்டும்தான் இந்த குரான் வழிகாட்டி, மற்ற யாருக்கும் கிடையாது என்று ஆரம்பம் செய்கிறான். ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இந்த புத்தகம் வழிகாட்டி. இப்போ முதல் ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, இத்தகையோர் அல்லஸீன யூமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இதுலதான் ஆரம்பமாகிறது உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை, இதில் தான் ஆரம்பமாகின்றது. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய காரியம். இதுதான் இதற்கு முழு அர்த்தம் உங்களுக்கு போக போக சொல்லுகிறேன். இப்ப சொன்ன பாதிலே முடிஞ்சிடும் வேற விஷயம். நான் வந்த விஷயம் முக்கியமான விஷயம் வேற. அதற்கு சொல்ல வேண்டிய விஷயம் நடுவில் வருது. முதல்ல அவர் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். மறைஞ்சிருக்க விஷயம் என்ன, எங்க மறைஞ்சி எதுல வச்சுக்கிறான், எப்படி கண்டுபிடிப்பீங்க மறைவான விஷயத்த? இதான் செய்யணும் சொல்லிட்டான். அவர்கள் முத்தகீன்கள் மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்வார்கள், அதை செய்வார்கள். 2வது சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். 2வது விஷயம் சலா, இது தனி சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் சொன்னது தனி பாடம். 2வது பாடம் சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். குரானுக்குள்ளே சலாத் இருக்குது. சலாத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான், வெளியே எடுத்துட்டான், தனியா எடுத்துட்டான். தனி சப்ஜெக்ட் சலாத். சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். 3வது சப்ஜெக்ட் ஜக்காத்தையும் கொடுப்பார்கள். இந்த 3 செஞ்சது கிடையாது, என்னன்னு புரியாது, இதுவரையும் செய்யவும் இல்லை. இது தனி சப்ஜெக்ட். நீங்க சதக்கா தர்மம் அது விஷயம், நீங்க கொடுக்குற 5 10 கொடுத்துட்டு அது விட்டுருங்க. சலாத்தை நிலைநிறுத்தி ஜக்காத்தையும் கொடுப்பார்கள். நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்வார். இது 3வது சப்ஜெக்ட். இப்ப 4வது சப்ஜெக்ட் தான் முக்கியம். இத்தகையோர் உமக்கு அருளப்பெற்றவற்றின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்ட 2 வேதத்தின் மீது ஈமான் கொள்வார்கள். இது ஒரு தனி சப்ஜெக்ட். செய்யணும் நீங்களா. இந்த ஒண்ணுக்கு தான் போறேன். இந்த 3 கித்தாபையும் படிக்காதவரை நீ எதிலும் சார்ந்தவர்கள் கிடையாது. இப்பதான் படிச்சீங்க. அதுல 5 சப்ஜெக்ட்ல இது 4வது சப்ஜெக்ட். 3 விஷயத்தையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். பாருங்க, எடுப்பிலேயே 3 கித்தாபையும் நீங்க படிக்க முடியும். யாருக்கு? ஹுதலி முத்தகீன்களுக்கு வழிகாட்டி, மொத்தம் யாரும் கிடையாது. 5வது விஷயம் மறைவானவற்றை அந்த இறுதி நாள் மீதும் ஈமான் கொள்வார்கள். கடைசி 5வது இறுதி நாள் ஈமான், தனி சப்ஜெக்ட் அது. அந்த இறுதி நாளை தனியா கண்டுபிடிச்சு அதுல நீங்க உண்மைன்னு நிலைநிறுத்தணும்.
இந்த 5 விஷயங்களை நீ மக்களுக்கு நீ எடுத்து சொன்ன, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் ஆரம்பம் செய்கின்றான். அந்த ஈமான் கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் சொன்னானே, ஆறாவதுல 6வது ஆயத்து, நம்பர் 2ல 6வது ஆயத்து. நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் ஒன்றுதான், செய்யாவிட்டால் ஒன்றுதான், அவர் ஈமான் கொள்ள மாட்டார். இன்று வரை இந்த 5 மீதும் எந்த ஈமானும் கொள்ளவில்லை, இதை புரிந்து கொள்ளவும் இல்லை. இந்த மாதிரி போற்றிருக்குதே என்று சொல்லி பயமும் இல்லை. 7வது அவனுடைய தலைவிதி நிர்மாணிக்கப்படுகின்ற இத்தகைய இருதயங்கள் மீதும் செவிப்புலன்கள் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவன் நரகவாசிதான்டா நீ முத்திரையிட்டு விட்டான். மேலும் அவர் பார்வையில் திரை கிடைக்கின்றது. இனி குரானை தொடர முடியாது, பார்க்க முடியாது நீ அப்படின்னு ஆண்டவன் ஸ்டார்டிங் புக்கை கொடுத்த அன்னைக்குன்னு சொல்லிட்டான். அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. இந்த 5 விஷயத்தை இன்று வரை எந்த மனிதனும் தொட்டதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டான். ஸ்டார்ட் எடுத்த எடுப்புலயே நம்ம தலைவை நிர்மாணம் பண்ணிட்டான் ஆண்டவன், நிர்ணயிச்சுட்டானே. என்ன இந்த மாதிரி எப்ப கெட்டவ பண்றது, தப்பிக்கிறது அப்படி சொல்லி எந்த விஷயத்தையும் நீங்க நம்ம அறிஞ்சு கொள்ளவும் ஆசைப்படல, புரிந்து கொள்ள ஆசைப்படல. உலக ஆசை, உலக விஷயத்திலேயே மும்முரமா வேகமா முன்னேறிக்கொண்டே போய்கிற ஷைத்தானுடைய வழி. பார்த்துக்கிறங்க, ஒரு உண்மையான இறைவன் ஒருவன் உண்டு, அது நான் தான், அல்லாஹ் நான் தான், என்னை தவிர யாரும் கிடையாது என்று சொல்லுகின்றான். அதை எதிர்த்து பேசுறதுக்கு இன்னைக்கு ஒருத்தனும் கிடையாது. இல்ல எங்கள்கிட்ட இவர் இருக்கிறாரு, எங்கள்கிட்ட அவர் இருக்கிறாரு, ஈசா இருக்கிறார், மூசா இருக்கிறார், அப்படி இருக்கிறார், இப்படி சொல்றது ஒருத்தருக்கு கூட வாய் வரல. இன்னைக்கு இதை எதிர்த்து பேசு பொய்ன்னு சொல்றதுக்கு, நிரூபிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு நாயன் கிடையாது, இபாதத்துக்குரிய நான் தான், எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொல்லுகின்றானே. எனக்கு விரோதமா அடப்பவர்களுக்கு கடுமையா நரக வேதனை உண்டுன்னு சொல்றானே. இது எதிர்த்து பேசுறதுக்கு இவர் எந்த புத்தகமும் வேதமோ எதுவுமே இல்லை என்று நிலைமை இப்படி இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த 5 விஷயம் என்னைக்கு நாம் ஓத போறோம், என்னைக்கு செயல்படுத்த போறோம். ஆனா ஒண்ணு நிச்சயம், சொல்லப்பட்ட விஷயம், இந்த குர்ஆன் சொல்லப்பட்ட விஷயம் அனைத்து உண்மை, நடக்கக்கூடியது, நடந்து கொண்டிருப்பது, நேற்று நடந்தது அனைத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றது, எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றது குர்ஆன். இந்த குர்ஆன் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய வேலை என்ன? இப்பொழுது தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இந்த மனிதர் அகமது என்ற மனிதரை பற்றி நான் என்ன எழுதி கொடுத்தேன் ஆரம்பத்துல அழிச்சிட்டானுங்க. இதோ புதுசா தர்றேன், படிச்சு பாருங்க. இந்த புத்தகத்தான் கொடுத்தேன், எல்லாத்தையும் வைப்பட் பண்ணிட்டானுங்க. அந்த அடுத்த புத்தகத்தையும் எல்லாம் எடுத்துட்டாங்க. இவங்களே ஒன்று அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்ல இல்லை, 3ன்னு சொன்னார்கள் இவர்கள். 3 சொல்லாத, தந்தை மகன் மனைவி என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இப்படிதான் சொல்லுவோம் என்று இவர்கள் நின்று விட்டார்கள். அவர்கள் எங்கள் மூசாவை தவிர யாரும் கிடையாது, யார் நம்ப மாட்டோம், எல்லாரும் ஒழிப்போம், கொலை பண்ணுவோம்னு சொல்லி அவங்க இறங்கிட்டாங்க இஸ்ரேல்காரங்க. பரவாயில்ல செய்யட்டு, உங்களுக்கு நான் புத்தகம் உண்மையான புத்தகத்தை தர்றேன், உங்க சந்தேகம் வரும் இல்ல, உண்மையான புத்தகத்தை நான் தர்றேன், இப்ப படிச்சு பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப என்னைக்கு அல்லாஹ்விடமிருந்து 3 புத்தகத்தை வாங்குகின்றீர்களோ அப்பொழுதுதான் 5:68 படி நடக்க முடியும். 2வது சூறாவில் 4வது ஆயத்தின் படி நடக்க முடியும். நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும். இந்த மனித அகமதை பற்றி என்ன அல்லாஹ் கூறியிருக்கின்றான் என்பதை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அகமது வருடத்துக்கு 1500 வருஷத்துக்கு முந்தைய அகமதை பற்றி எழுதி சொல்லிவிட்டான். இந்த மாதிரி ஒரு நபி வரப்போகின்றார். ஹீப்ரு மொழியில அகமது என்று வைத்துக் கொள்வோம், அது அரபி பாஷையில முஹம்மத். அவ்வளவுதான் வித்தியாசம். பெருசா இது வச்சுக்கிட்டு பெருசா நீங்க இது பண்ணிட்டு இருக்காதீங்க, யோசிச்சுட்டு இருக்காதீங்க. வந்துகிட்டு அகமது தான் போட்டிருக்குது, முகமது தேவையில்லை, பிரச்சனை இல்லை.
இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை கண்ணால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நபி வருவார் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ 757க்கு நான் கேள்வி கேட்டேன், ஆனால் பதில் சொல்லிட்டேன். நீங்க உண்மையாளா இருந்தால் இந்த 3 கித்தம் இப்போ உங்க கையில இருக்கும், படிச்சு பார்த்து உண்மையான போய் பார்த்துக்கோங்க. இப்ப முழு ஈமான் அல்லாஹ் உண்மைதான் இது இருக்கின்றது, இப்ப ஈமான் கொள்வீர்கள். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இவ்வாறாக அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்த ஆரம்பம் அவன் ஆசைப்படுகின்றான். முழு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்த ஆசைப்படுகின்றான். அவ்வளவு உண்மையாக்கிய பின்னரே உங்கள் உயிரை கைப்பற்ற ஆசைப்படுகின்றான். நாமும் தடுதல சுத்திட்டு இருக்கோம். போயிடுச்சு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கவுமுகள் போயிட்டாங்க ரசூலுக்கு அப்புறம். எவனும் ஒரு மனிதன் இந்த 5 விஷயத்தை செய்யவே இல்லை. எந்த விஷயத்தையும் 2வது சூறாவில் 1லிருந்து 7 வரை நம்ம தலைவர் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. 7. அந்த 7 விஷயங்களை யாருமே இன்னைக்கு வரையும் தொடரல. உங்களுடைய தலைவிதி முதல் சூறாவில் 6 விஷயங்கள், 2வது சூறாவில் 7 விஷயங்கள், இப்ப 3வது சூறாவில் 8 விஷயங்கள். இந்த 3 விஷயங்கள் போதும் நம்முடைய தலைவிதி அது உள்ள அடங்கி இருக்கு. இதுல முதல் சூறாவில் உள்ள அந்த 6 ஆயத்தும், 2வது சூறாவில் உள்ள 7 ஆயத்தும், 3வது சூறாவில் உள்ள 8 ஆயத்தும் அடங்கிவிட்டது. இதிலே நீங்கள் உங்களை பற்றி புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தலைவிதியை இந்த 3 சூறாவில முதல் 6 ஆயத்துக்களை படிச்சே புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது திருப்பி 3வது சூறாவில திருப்படி. இப்போ 757 நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வீட்டுல உட்கார்ந்து படிக்கணும். இந்த 3 கித்தாபையும் வாங்கணும். இல்ல இப்ப கையில கிடையாது, நான் தர்றேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லிட்டேன். வாங்கறதுக்குள்ள வழியை பாருங்க. வாங்கிட்டா போதும், எல்லா விஷயம் பிடிச்சாச்சு அர்த்தம். என்னைக்கு உங்களுக்கு அல்லாஹ் சொன்னபடி புக்கு கிடைச்சிச்சோ எல்லாமே சொர்க்கம் கிடைச்சி போச்சு அர்த்தம். ஆமா, அந்த அளவுக்கு நீங்க ஈமான் கொண்டவர்களுக்கு தான் அந்த புக்கை தர போறோம். அல்லாஹ்வை நம்பணும், ரசூலை நம்பணும், இந்த குர்ஆனை நம்பணும். அப்ப நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த புத்தகம் கிடைக்கும். படிங்கம்மா. இப்போ நீங்க தனியா படிச்சு பாருங்க. 157ம் 158ஐயும் ஒழுங்கா படிங்க. வார்த்தைக்கு வார்த்தையா படிங்க. என்ன சொல்லிக்கிறான் அல்ல, என்ன சொல்லிக்கிறான் பாருங்க. நமக்கு என்னமா கட்டிட்டு பாருங்க. ஓதுறது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் ஓத வேண்டும். இந்த ஆயத்தை எப்படி அணுக வேண்டும், இந்த ஆயத்துக்களை எப்படி கையாள வேண்டும், how to handle this each and every verses அப்படிங்க பார்க்கணும். அப்படி பார்த்து ஓதுறவங்களுக்கு இது புரியும். ஓதிக்கிட்டே போறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரே இப்ப ஆரம்பிச்சேன், போக மாட்டேங்குது. விஷயங்கள் ஒவ்வொன்றும் உள்ள சொல்ல வேண்டிய விஷயங்கள் உள்ள சொல்ல வேண்டியிருக்கு. இப்படியா போய் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டும் கேட்டுதான் இருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை என்னென்ன ஆயத்துக்கு நான் கொண்டு வர்றேன், அது சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் எப்படி எடுத்து உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி எல்லா குர்ஆன் முழுவதும் ஓத பத்தி கொலைக்கிறீங்க. இப்படிங்கப்பா 3வது சூரா படிங்க. நபியே, முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை படிப்படியாக அவன்தான் உம்மீது இறக்கி வைத்தான். இது இதற்கு முன்னுள்ள வேதங்களை உறுதிப்படுத்தும் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவனே இறக்கி வைத்தான். இதற்கு முன்னர், இந்த குர்ஆனுக்கு முன்னர் எதையெல்லாம் எந்த புத்தகத்தை 2 புத்தகம் இறக்கி வைத்தானோ இதை உறுதிப்படுத்துகிறது இந்த குர்ஆன். அந்த 2 புத்தகங்களும் அல்லாஹ்விடமிருந்த உண்மைதான். மூசாவுக்கு நான் கொடுத்தேன், ஈசாவுக்கு கொடுத்தேன், சொல்லப்பட்ட விஷயங்கள் நான் தான் கூறி அவர்கள் கொடுத்தேன் என்று அல்லாஹ் உறுதிப்படுத்த அந்த 2 புத்தகம் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்று உறுதிப்படுத்துகிறது இந்த குர்ஆன். மனிதர்களுக்கு வழி காட்டுவதற்காக இதற்கு முன்னால் ஃபுர்கானையும் இறக்கி வைத்தான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப விஷயத்து வருது, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க.
தனியா புதுசா ஒரு சப்ஜெக்ட் நுழையுது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் புக்ஸ், புதிய புத்தகம் ஃபுர்கானை இறக்கி வைத்தான் இதற்கு முன்னால். அதுல கபிலன் இருக்குதா? இதற்கு முன்னால் ஃபுர்கானை இறக்கி வைத்தான். என்ன இன்னைக்கு தெரியுமா? அன்சலல் ஃபுர்கான் போட்டிருக்கு, மின் கபில். அப்ப இதற்கு முன்னர் மனிதர்களுக்கு ஃபுர்கானை இறக்கி வைத்தான். எந்த மனிதர்களுக்கு எப்ப ஃபுர்கான் இறக்கப்பட்டது? அது வார்த்தை கவனிச்சிங்களா? இப்ப நம்ம எல்லாம் நம்ம மனுஷன் தானே உட்கார்ந்துருக்கிறோமே. அதற்கு முன்னா இறக்கப்பட்டதுன்றா இந்த 3 கித்தா வரத்துக்கு முந்தி ஃபுர்கானை இறக்கி வச்சுட்டான் நானும் சொல்றானே. இதுக்கு முன்னால் மனிதர்களுக்காக அது என்ன விஷயம்? அது அப்ப ஃபுர்கான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படிதான் இப்ப குரானை ஓதணும் நீங்க. இது உண்மைப்பா, அவ்வளவு உண்மைப்பா. நாளைக்கு நம்மளுடைய விதியை தீர்மானிக்க கூடியதுப்பா. நரக நெருப்பிலிருந்து தப்பிக்கக்கூடிய விஷயத்துக்காக ஆண்டவன் மனிதனை காப்பாத்தன எண்ணத்துக்காக இந்த புத்தகத்தை படிப்படியா இறக்கி வைத்திருக்கின்றான். புத்தகம் வருவதற்கு முன்னர் நிறைய நபிமார்களை அனுப்பி அவன் மக்களுக்கு உபதேசம் செய்திருக்கின்றான். எந்த மனிதனும் கேட்கவில்லையப்பா. இதுக்குதான ஃபுர்கான். ஃபுர்கான் என்ன அர்த்தம்? அர்த்தமே கிடையாது அந்த வார்த்தைக்கு. ஃபுர்கானுக்கு எப்படி ஜிக்ர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாதோ, ஹக்கீம் ஞானம் சொல்றீங்கல்ல அதுக்கு அர்த்தம் கிடையாதோ, நாபுது அர்த்தம் கிடையாதோ, சுஜூத் அர்த்தம் கிடையாதோ, அதே மாதிரி தஸ்பீ அர்த்தம் கிடைக்காதோ, அதே மாதிரிப்பா இது ஃபுர்கான் விஷயம். எல்லாவற்றையும் டோட்டலா நிறைச்சு வச்சுக்க ஃபுர்கான் விஷயம். ஒரு விஷயம், இந்த எல்லா விஷயங்களும் டோட்டலா முழுமையாக நிறைவு பெற்ற ஒரு அது புத்தகம் சொல்றதா என்ன விஷயம்னு சொல்றதுன்னு தெரியல. ஃபுர்கான் நீங்க சொல்லணும் தவிர அது புத்தகத்தை சொல்ல வேண்டாம். ஃபுர்கான் அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். ஜிக்கர் அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். ஞானம் அப்படியே சொல்ல வேண்டியதுதான். ஆனால் குரான் ஒரு புத்தகம், இன்ஜீல் ஒரு புத்தகம், தௌராத் ஒரு புத்தகம், ஜபூர் ஒரு புத்தகம். யஹ்யா நபிக்கு நாம் வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம் என்று சொல்லுகின்றான். அந்த புத்தகம் என்னவென்று அல்லாஹ் விவரிக்கவில்லை இந்த குரான். இப்போ என்ன சொல்ல போறீங்க நீங்க? இந்த ஃபுர்கான் என்பது ஓரளவு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுகின்றேன். நீங்கள் இதைவிட மேன்மையான விதத்தில் சிந்திக்க வேண்டும். ஃபுர்கான் இப்பொழுது எடுத்துக்கொண்டால் இஸ் a invisible factor. அதை நீங்க கண்ணாலையும் பார்க்க முடியாது, கையாலையும் தொட முடியாது, இதயத்தாலையும் நீங்க உணர்வு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. அது என்ன உங்களை சொல்ல முடியாது. அந்த ஃபுர்கான் எப்படிப்பட்டது என்றால், இந்த குரானை ஓதும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ் உங்களை சோதனை செய்யும் பொழுது, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செயல்பாட்டில் கொண்டு வரும் பொழுது நீங்கள் தடுமாறுவீர்களே. ஆனால் எப்படி இந்த காரியத்தை செய்வது என்று விழித்துக்கொண்டு இருக்கும் பொழுது சமயத்தில், எதுவுமே வழி தெரியாத சமயத்தில், அல்லாஹ் ஒருத்தனையே நம்பி அவன் சொன்ன காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் பொழுது, அதில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு உங்களை அறியாத விதத்தில் இந்த ஃபுர்கான் உங்களிடம் வரும். விஷயத்தை எப்படி நீ வெற்றி கொள்வது என்பது விஷயத்தை உங்களுக்கு அறிவித்து வழியும் காட்டிவிட்டு அடுத்த செகண்டே காணப்போகிறது. இதுதான் நான் சிந்தனை செய்து அல்லாஹ்விடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஓர் அர்த்தம்.
நீங்களும் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து என்னவாக இருக்கும் என்று அல்லாஹ்விடம் கேட்டு அதனை உண்மையான விளக்கத்தை ஒவ்வொருவருக்கும் ஒரு விளக்கம் அல்லாஹ் தருவான். அது நீங்க உங்கள் இஸ்லாமிய வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களை எதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கின்றானோ அந்த காரியத்தை செய்வதற்கு அது தடுமாறிக் கொண்டிருக்கும் பொழுது, வழி தெரியாமல் இருக்கும் பொழுது, இந்த மாதிரி கடுமையான சோதனை காலத்தில் நீங்க நிற்கும் பொழுது, டூ ஆர் டை, செய்ய அல்லது சாவு, அந்த நிலையில் வந்து விடுவீர்கள். இப்பொழுது ஃபுர்கான் உங்களுக்கு உதவி செய்து வழியும் காட்டிவிட்டு, அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. இந்த விஷயத்திற்கு பெயர் ஃபுர்கான். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்னை. ஏனென்றால் இது இப்பொழுது ஆரம்ப ஸ்டேஜ். இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ். இதுதான் சரியான விஷயம் என்று நான் சொல்ல நினைக்கவில்லை, உங்களுக்கு எடுத்து சொல்லவும் இல்லை. வந்த விஷயத்தை சொல்லிட்டேன். நீங்க மேற்கொண்டு முன்னேறுவது உங்கள் கையில், ஒவ்வொரு கையில் இருக்கின்றே தவிர மற்ற எந்த மனிதர் கையிலும் கிடையாது. ஃபுர்கானை பற்றி இதுவரை நீங்கள் ஓதியதும் கிடையாது. அது என்ன விஷயம் என்று நீங்கள் சிந்தனை செய்யாமல் இருக்கின்றீர்கள். இப்ப நான் அல்லாஹ் உதவி கொண்டு சிந்தனை செய்து இவ்வாறாக ஓர் அர்த்தம், விளக்கம் இல்லை, அர்த்தம் கிடைத்திருக்கின்றது. இந்த அர்த்தத்தை நீங்க விளக்கமாக மாற்றுங்கள். இப்படிதான் குர்ஆன் ஓது. இப்ப படிங்க. இதற்கு முன்னால் என்ன படிச்சீங்க? ஃபுர்கானை மனிதர்களுக்கு, இதற்கு முன்னால் மனிதர்களுக்கு வழி காட்டுவதற்காக ஃபுர்கானையும் இறக்கி வைத்தான். ஃபுர்கானையும் இறக்கி வைத்தான். ஃபுர்கான் என்ற வேதத்தை இறக்கி வைத்து என்று ஆண்டவன் சொல்லல, வேதம்னு வார்த்தை வரல. இப்போ அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துல 25 ஆயத் 25வது சூறாங்க. இப்போ 25வது சூறாவில் நம்பர் 1 படிங்க. அந்த சூறா முழுவதும் ஃபுர்கான் தான். நீங்க ஃபுர்கானை ஒழுங்கா தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டால் இந்த 25வது சூறா முழுமையும் திருப்பி 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 ஓதுங்க. அது என்னதான் போட்டிருக்குன்னு பாருங்க. அவ்வளவு குர்ஆன் முழுவதும் இன்விசிபிள் ஃபேக்டர் தான். எதுவுமே நீங்க இது அதுன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட வேத புத்தகம் இது. படிங்க 25:1. உலகத்தார் யாவரையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக ஃபுர்கானை தன் நாபுதுவில் இருப்பவர்கள் மீது இறக்கியவன் மிக்க பாக்கியமுடையவன். இத பாத்துக்கிறங்க. எவ்வளவு விஷயம் அதுல அடங்கிருக்கு பாத்துக்கிறங்க. படிங்க. முதல் 3 வரியை படிங்க. முதல் 3 வார்த்தை சொல்லுங்க. உலகத்தார் யாவரையும். உலகத்தார் யாவரையும், அனைத்து மனிதர்கள் கூட்டத்தினரையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. இது உண்மையான இறைவன், உங்களுடைய ஒரே இறைவன், அவனை அல்லாஹ், அவனை தவிர யாரும் கிடையாது. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக ஃபுர்கானை தன் நாபுதுவில் இருப்பவர் மீது இறக்கியவன். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. பாக்கியமுடையவன். யாருக்கு இறக்குறான் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ கொஸ்டின் போடுங்க. யாருக்கு இறக்குறான்? இய்யாக்க நஅபுதுன்னு ஆரம்பம் செய்கின்றானே குர்ஆனை, அவருக்குத்தான் எல்லா பாக்கியமும். அந்த நஅபுதில் யார் வெற்றி கண்டார்களோ அவர்கள் எல்லா பாக்கியமும். அப்பேற்பட்ட நஅபுதில் எவர் இருக்கின்றாரோ அவரிடம் இந்த ஃபுர்கானை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஏற்கனவே முன்னால் இறக்கப்பட்டு விட்டது. அந்த இறக்கப்பட்ட விஷயம் அப்படியே எப்படி வானங்களையும் பூமியையும் படுத்து அப்படி இருக்கின்றதோ, அதுக்கு பின்னால் மனிதன் வந்ததோ, அதே போல் ஃபுர்கானும் மனிதன் வருவதற்கு முன்னரே மனிதருக்காக இறக்கி வச்சாச்சு. அந்த இறக்கி வச்ச விஷயம்
எந்த மனிதன் ஒழுங்காக நாபுதுவில் ஈயாக்க நாபுது, உன்னை அறிவதிலேயே நாங்கள் எப்பொழுதும் மும்முரமாக அதிலேயே இருக்கின்றோம், அதிலேயே நாபுதில் இபாதத்திலே இருக்கின்றோம் என்று எவன் விடாப்பிடியாக நாபு இருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் இந்த ஃபுர்கானை இறக்கி வைப்பான். இந்த ஃபுர்கான் மூலம்தான் நீ குரானையே கத்துக்க போற. அவ்வளவு விஷயத்தையும் வழிகாட்ட போகுது. எப்படியெல்லாம் இந்த குரானை மனிதன் அறிந்து கொள்வதற்கு எப்படியெல்லாம் அல்லாஹ் உதவி செய்கின்றான், எப்பேற்பட்ட டிவைஸ், எந்த விதமான விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை இப்போது நீங்கள் சிந்தித்து உணர வேண்டும். மகத்தான பாக்கியம் பெற்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொரு விஷயம். அற்புதமான படைப்பு மனிதன் அல்லாஹ்வுடைய வைஸ்ரெண்ட், அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, அல்லாஹ்வுடைய கலிஃபா. நீங்க எனக்கு இதெல்லாம் வேணும், அவ்வளவு விஷயம் அவனுக்கு கொடுக்கணும், மனிதன் கொடுக்கணும் என்ற எண்ணத்தோட இவ்வளவு விஷயம் ஏற்கனவே ஏற்பாடு பண்றேன். ஏற்கனவே வர்றாருங்க, பெரிய ஆளுங்க வர்றாங்க, பெரிய கஸ்ட் வர்றாங்க, மனிதன் என்ற பெரிய மாபெரும் படைப்பு வரப்போகுது. அதற்காக என்ன வேலை செய்யணும் அனைத்தையும் அல்லாஹ் பூர்ணமாக வந்தா இது இல்லையே அது இல்லையே அவன் சொல்லக்கூடாது. அப்பேற்பட்ட அல்லாஹ் எண்ணத்தோட இந்த மாதிரி திட்டங்களை தீட்டி உங்களுக்காக இந்த பூமியை, வானங்களின் பூமி அகிலங்கள் அனைத்தையும் படைத்திருந்த இறைவன் மகத்தான இறைவன். இப்படியாக தன்னை நாபுதில் இருப்பவர்களுக்கு இந்த ஃபுர்கானை இறைக்கு மிக்க பாக்கியமுடையவன், பாக்கியமுடைய இறைவனிடமிருந்து கிடைச்ச இந்த ஃபுர்கான் இருந்தா ஃபுர்கானுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, என்ன விஷயம்னு சொல்ல முடியாது, எதுவுமே முடியாது. அவன்கிட்ட வர்ற விஷயங்கள் அவன மாதிரிதான் இருக்கும். அவன்கிட்ட இந்த ரூஹ்ல வாருங்க அவன மாதிரிதான் இருக்கு, நீ ஒண்ணு சொல்ல முடியாது. அவன்கிட்ட இந்த ஞானம் அவன மாதிரிதான் இருக்கு, நீ அர்த்தம் சொல்ல முடியாது. அவன்கிட்ட வந்த ஜிக்கர் அவன மாதிரிதான் இருக்கு, அர்த்தம் சொல்ல முடியாது. அவனிடமிருந்து வந்த அந்த ஃபுர்கான் அவனை போலதான் இருக்கும், நீ அர்த்தமோ விளக்கமோ எதுவும் சொல்ல முடியாது. இப்படியாக நீங்க ஓதுனப்பா, சாதாரண விஷயம் இல்லப்பா, இது மகத்தான உண்மையை நீங்க பார்க்க போறீங்கப்பா. மகத்தான்மை பார்க்காத விஷயத்தை உண்டு என்று நிரூபிக்க போறீங்கப்பா நீங்க. அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது, இந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது, இந்த வார்த்தைக்கு உருவம் கிடையாது. இது யாருன்னு நீ சொல்ல முடியாது, அவன் எங்க இருக்கிறான்னு சொல்ல முடியாது, அது பேரும் கிடையாது, அது பேரும் கிடையாது. அப்ப என்னது? அப்ப இப்பேற்பட்ட இறைவன் ஒரு விஷயம் வந்தா அவன மாதிரிதான் இருக்கும். நீ ஒண்ணு கண்டுபிடி, என்ன உனக்கு வேண்டியது என்ன? இந்த குரானை ஓதி பின்பற்றி நடக்க வேண்டியது உனக்கு கட்டளை. எல்லா உதவியும் செய்யும் ஜிக்கரும் இந்த ஃபுர்கானும் அந்த ஞானமும் உனக்கு எல்லா உதவியும் செய்யும். நீ நாபுதுல மட்டும் ஒழுங்கா கீப் பண்ணி வந்தீண்டா, நாபுத ஈயாக்க நாபுது சொல்றிய, அது நீ ஒழுங்கா சரிவர செய்தால் போதும், எல்லாமே ஒழுங்காக நிறைவேற்று கொண்டே வரும். இதுதான் குரான். படிங்க, அடுத்து படிங்க. ஆகவே எவர் அல்லாவின் வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு கடும் தண்டனை உண்டு. அல்லாஹ் யாவரையும் மிகைத்தோனாகவும் தண்டிப்பவனாகவும் இருக்கின்றான். இப்போ அல்லாவின் வசனங்களை யார் நிராகரிக்கின்றார்களோ, இன்னைக்கு சந்தேகம் இல்லாமல் எல்லா வசனங்களையும் செயல்படுத்தாமல் போய்கொண்டிருக்கின்றது. குரானை படிக்கிறோம் என்று படித்து கொண்டே நாம் இருக்கின்றோமே தவிர செயல்படுத்துவதற்கு அதுக்கு உண்டான வழிமுறைகளை அறியாமல் ஓதுகின்றோம். அதை செயல்படுத்துவதற்கு அதற்கு உண்டான வழிமுறைகளை அல்லாஹ் தெளிவாக குரானில் நிறைய ஆயத்துக்களை வைத்து நம்மளுக்கு உபதேசம் செய்திருக்கின்றான். யாரும் அந்த உபதேசத்தை இன்று வரை நடைமுறைப்படுத்துவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி நடைமுறைப்படுத்துவது? அது பெரிய கேள்வி உங்களுக்கு அமைந்துவிட்டு, மனிதர்களுக்கு பெரிய கேள்வியாக அமைந்து விட்டது. அதுக்குதான் சொன்னவங்களுக்கு
எத்தனையோ அல்லாஹ்வுடைய சோதனை இருக்கின்றது. அந்த ஒரு சோதனை அன்னைக்கே சொன்னேன். 9வது சூராவில் 24 9ல 24. இத எவன் ஒழுங்கா செய்யறானோ அவன் தப்பிச்சான். அந்த 9:24 எவன் டோட்டலா 100% ஃபாலோ பண்றானோ, என்னை சேர்த்தான் சொல்றேன், எல்லாரும் பண்றாங்களோ அவன் தப்பிச்சான் நரகத்திலிருந்து. கேட்குறீங்க, எல்லாம் கேட்டுதான் இருக்கிறோம். பயான் முடிஞ்சோடனே பேசுனது கேட்டது எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே கரைஞ்சு போயிடும். அப்படியே நினைச்சிக்காது. அப்பேற்பட்ட வழிமுறையில் மனிதன் வாழ பழகி கொண்டான். ஷைத்தான் இவ்வாறு கெடுத்து விட்டான். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க, நம்மளே புரிஞ்சுக்கிறேங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேம்மா. சரி, முடிச்சிருங்கம்மா, அதை முடிச்சிருங்க. 4வது சூரா முடிஞ்சிச்சு காக்கா. 4வது ஆயத்து. 5 படிங்க. 5. வானத்திலோ பூமியிலோ உள்ள எப்பொருளும் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு மறைந்திருக்கவில்லை. எதுவுமே அல்லாஹ்வுக்கு மறைஞ்சான். அவன் படைச்சான், எப்படி மறையும்? அவன் தானே வானங்களையும் பூமி மற்ற எல்லா பொருள்களையும் படைச்சான். எங்க மறைய போகுது? இல்லாதலே கொண்டு வந்து உங்களுக்காக நீ சாப்பிடுவதற்கு பூமியில் பலதரப்பட்ட கனிவர்க்கங்கள், காய்கறிகள் எல்லாம் படைச்சான, எப்படி மறையும்? அவன் தான் படைச்சான், எப்படி மறையும்? படிங்க. அவன்தான் கர்ப்ப கோளறைகளில் தான் நாடியபடி உங்களை உருவாக்குகின்றான். அவன்தான் தான் நாடியவர்களை உங்கள் தாய்மார்களின் கர்ப்பப்பையில் உருவாக்குகின்றான். ஆணோ பெண்ணோ அவனை உருவாக்குகின்றான். முடிச்சா? 6 முடிச்சா? அவனை தவிர நாயன் வேறில்லை. அவன் யாவரையும் மிகைத்தோனாகவும் விவேகமிக்கோனாகவும் இருக்கின்றான். இப்ப 6 வரையும் நிறுத்திடுவோமா? சரி, இருட்டா போயிருச்சிங்க. 6 நிறுத்திக்கிறோம். இப்போ 2வது பயான் இன்ஷா அல்லாஹ் நான் சென்னை வந்த பிறகு பேசுறேன். அது இப்போ இங்க டைம் இல்லை, ரொம்ப இருட்டா போயிடுச்சு. அதுக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் எடுத்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், விரட்டப்பட்ட ஷைத்தானின் தூண்டிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகின்றான் குர்ஆனை ஓதுவதற்கு முன்னர். இப்போ நீங்க சொல்ல வேண்டியது, உங்கள் ஒவ்வொருவரும் கேட்கின்றேன், ஷைத்தான் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவோ கஷ்டத்தையோ கொடுத்திருக்கின்றானா? உங்கள் ஒவ்வொருவருக்கும் கேட்கிறேன், உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கின்றேன், ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தானா? நீ ஓத வேண்டான்னு உங்களை சொன்னான? இப்போ என்ன மாதிரி தடுத்திருக்கான் அவன்? என்ன மாதிரி கெடுதல் பண்ணிருக்கான் உங்களுக்கு அவன்? சொல்லுங்க. இந்த 1 2 3 4 உங்களுக்கு கெடுதல் பண்ண சொல்லுங்க பாப்போம். அவன் என்னமாவது உங்களை இஸ்லாத்து வெளியே போ, குர்ஆனை ஓதாத, ஓதுறவங்களை திருத்திட்டு இருக்கிறான், திருத்தி அடிக்கிறான், அப்படி இப்படி என்னமா உங்களுக்கு செய்தானா அவன்? உங்களுக்கு என்ன தொந்தரவு கொடுத்தான் உங்களுக்கு அவன்? இதற்கு நீங்க பதில் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறிக்கொள்வீராக நீ குர்ஆன் ஓதுவதற்கு முன்னர் என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ் சொன்னதுதான் உண்மையான விஷயம். அதான் சொல்லியே தீரணும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆமா, இப்பொழுது நாம் கேட்கும் கேள்வி, உங்களுக்கு ஷைத்தான் ஏதாவது தடையை ஏற்படுத்தினானா? உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணினானா? சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் பிஸ்மில்லாஹி மேற்கொண்டு பார்ப்போம். ஓதுறத நல்ல எப்படி ஓது முறையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஒவ்வொரு தடையும் ஓத முறையும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஆயத்தையும் எப்படி அர்த்தம் எடுக்கன்னு சொல்லிட்டு இருக்கேங்கண்ணா. இந்த மாதிரி ஓத கத்துக்கிறேங்க. நிறைய விஷயங்களை கத்துக்கொள்ள வேண்டிய எக்கச்சக்கமா இருக்குது. நாம் அனைவரும் கத்துக்கணும். அதிலே மும்முரமா இருங்க. பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த பயானில் பார்ப்போம். பிஸ்மில்லாஹ்.